ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். ஐபிஎல் 2025 எம்ஐ வர்சஸ் கேகேஆர் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வான்கடையில் இந்த போட்டி நடந்தது. எம்ஐ டாஸ் வின் பண்ணி சேசிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ கேகேஆர் 116க்கு 16.2 ஓவர்கள் அண்ட் எம்ஐ சேசிங்கில் 121க்கு 12.5 ஓவர். ஸோ அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், பிளேயர் ஆஃப் மேட்ச் மும்பை. ஸோ QDK அண்ட் நரைன் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் பவர் பிளேயில் கேகேஆர் 41க்கு 4. ஸோ பவர் பிளேலே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது போலவே போல்ட் சேகர் விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவரும் பவர் பிளேயில் ஓவர்ஸ்லேயே விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ QDK நரைன் QDK ரஹானே நரேன் வெங்கடேஷ் ஐயர் இவங்க 4 பேருடைய விக்கெட்ஸும் பவர் பிளேலேயே இழந்தாங்க. நரேன் டக் அவுட் இன்ஃபேக்ட். ஸோ மிடில் ஓவர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் 60 ரன்னுக்கு இழந்தாங்க. ஸோ கடைசி 1.2 ஓவர்களில் பார்த்திங்கன்னா 15 ரன்னுக்கு மீதி ஒரு விக்கெட்டே இழந்தாங்க. ரகுவன்ஷி மட்டும் ஹையஸ்ட் ஸ்கோர் 26 ரன், 16 பால், ஒரு 6, 3 பவுண்ட்ரி. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. அண்ட் எம்ஐயுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமார், திலக் வர்மா, நமந்தீர் 3 கேட்ச் அண்டு ரிக்கல்டன், ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே கேட்சஸ் பிடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஒரே ஒரு ட்ராப் கேட்ச் மட்டும் இருந்தது. பவுலிங் சைட் பொறுத்தவரைக்கும் போல்ட் நரேனுடைய விக்கெட் எடுத்தார். பவர் பிளேயில் திருப்பியும் விக்கெட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அண்ட் தீபக் சேகர் எஃபெக்டிவாக இருப்பார் பவர் பிளேயில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்கார் இந்த மேட்ச்சில் 2 ஓவரில். அண்ட் அஸ்வினி குமார் 4 விக்கெட் அவருடைய முதல் ஐபிஎல் மேட்ச்லேயே 3 ஓவரில். இன்ஃபேக்ட் அவர் ஒரு கேட்சும் பிடிச்சார். அண்ட் ஹர்திக் பாண்டியா பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அண்டு அவரும் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய பவுலிங்கில் இன்றைக்கி வேரியேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விக்னேஷ் புத்தூர் 2 ஓவரில் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஹர்ஷித் ராணாவுடைய விக்கெட் எடுத்தார். சாண்டர் 3 ஓவரில் கடைசி ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளான்ஸ் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா விக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்டு ரோஹித் பவர் பிளே ஓவர்லேயே விக்கெட் லூஸ் பண்ணார். 13 ரன், ஒரே ஒரு 6, 12 பாலில். ஆண்ட்ரே ரசல் பாலில் ஐ திங்க் ஹர்ஷித் ராணா கேட்சு. அண்ட் 1 டவுனில் வந்த ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா 16 ரனில் அவுட் ஆகிட்டார். ரசல் பாலில் ரஹானே கேட்ச் பிடிச்சார். அவரும் ஒரே ஒரு 6. ஸோ ரிக்கல்டன் 62 41 பால், ஒரு 5 சிக்ஸர், 4 பவுண்ட்ரி. ஸ்கை 27 ரன், 9 பால், 2 சிக்ஸர், 3 பவுண்ட்ரி. ஸோ ரிக்கல்டன் அண்ட் ஸ்கை நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. ஏன்னா போன மேட்ச்சில் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமாக இருந்தது எம்ஐ பேட்டர்ஸ் பொறுத்திருக்கும். அண்டு கேகேஆர் பவுலிங் பொறுத்திருக்கு ஸ்பென்சர் ஜான்சன் அவருடைய முதல் ஓவரில் அகெயின்ஸ்ட் ரிக்கல்டன் சூப்பராக பவுலிங் போட்டார். கிட்டத்தட்ட எல்லா பாலுமே இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அப்படின்னு போல்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. பட் அதன் பிறகு 2வது ஓவர் மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 ஓவரில் எக்கானமி 7 ரன் கொடுத்துருக்காரு. ஹர்ஷித் ராணா நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ஓவர் எக்கானமி பார்த்திங்கன்னா 14 ரன். டார்கெட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவரால் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அண்ட் வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி அவரை பெருசாக டேக் ஆன் பண்ணல. அதனால் எக்கானமி ஜஸ்ட்டு 4 ரன் 3 ஓவரில் விக்கெட்லெஸ். அண்ட் ஆண்ட்ரே ரசல் பொறுத்த வரைக்கும் விழுந்த 2 விக்கெட்டும் அவர் தான் எடுத்தார். இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்லோயர் ஒன்ஸ், வைட் ஆக்கர் பால்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் நரேன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் போன சீசன்லேருந்தே கொஞ்சம் சுமாரான பவுலிங் சில மேட்சஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா கேகேஆர் இன்ஃபேக்ட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் தவிர்த்து எல்லாருமே மற்ற 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ஸ்கை ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் லெக் சைட் 6 அடித்தார். ஆண்ட்ரே ரசல் பால் அதே மாதிரி பாலில் தான் ரோஹித் சர்மா விக்கெட் விட்டார். ஸோ ரோஹித் சர்மாவுடைய ஃபுட் ஒர்க் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ மற்றபடி அவங்களுடைய பேட்டிங்கில் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணால் போதும் மற்ற பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப்ஸ் வேணும். நான் அந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னேன், போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நிறைய திருப்பியும் ஓப்பன் பண்ண விட்டாங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டில் பவர் பிளேயில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து நிறைய இந்த சீசனில் ஓப்பனிங் பேட்டிங்கில் கஷ்டப்படுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் QDK வெங்கடேஷ் ஐயர்
இல்லைனா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குர்பாஸ் இந்த 2 காம்பினேஷனில் யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி பார்ட்னர்ஷிப்ஸ் பேட்டிங்கில் கண்டிப்பாக போட்டாகணும். அவங்களுடைய ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் பெருசாக வேலை கிடையாது. ஏன்னா டார்கெட் அவங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கு பெருசாக குறைச்ச முடியாது. ஆண்ட்ரே ரசல் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் எல்லா பவுலர்ஸும் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஹர்ஷித் ராணா ரகானே நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் 4 விக்கெட் 1 கேட்ச்சு. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனை பற்றி செய்யுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.